मंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। இந்த நாள் ரொம்பவும் புனிதமான விசேஷமான நாள். காரணம் 1992 வருஷம் இந்த நாள்ல தான் இந்த பூமியில அம்மா முதல்ல காலடி வச்சிருந்தாங்க. ஆக இந்த உலகத்துக்கு மேலே கருணையோடு அம்மா வந்த நாள் இந்த நாள். இந்த உலக மக்கள் எல்லாரையும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமா வாழ வைப்பதற்காக வந்த நாள் இந்த நாள். அப்படிப்பட்ட இந்த விசேஷமான நாளில் நடந்த இந்த மங்களமான ஹோமத்தில் கலந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய அருளோட கூட ஒவ்வொருத்தரும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த நாடா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன விருப்பம் அப்படின்னா கவலை இல்லாம, கஷ்டம் இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதைத்தான் விரும்புறாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எல்லாரும் விரும்புறது என்னன்னா வாழ்க்கையில மனசு அமைதியோட, கஷ்டங்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? கவலை இல்லாம ஆனந்தமா இருக்கணும்னா அம்மா மேல பக்தி வேணும். அம்மா மேல இருக்கிற பக்தியால அம்மாவுடைய அருளானது, கருணையானது கிடைச்சி இந்த கஷ்டமில்லாத வாழ்க்கையானது, அமைதியான வாழ்க்கையானது கிடைக்கும், ஆனந்தமான வாழ்க்கையானது கிடைக்கும். இதோடு கூட ஒருத்தருடைய வாழ்க்கையில அமைதியை உண்டாக்கிக்கிறதுன்றது எதை பொறுத்து இருக்குன்னா அவங்க செய்கிற காரியங்களை பொறுத்து, பாவ புண்ணிய காரியங்களை பொறுத்து தான் அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு ஆசை. இந்த கஷ்டம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி எதனால எந்த கஷ்டம் வருது, என்ன பண்ணா கஷ்டம் வரும், என்ன பண்ணா அமைதி வரும். புண்ணியம் பண்ணா மனசுல அமைதி வரும், சந்தோஷம் வரும், சாந்தி வரும். பாவம் பண்ணும் போது அதனுடைய பலனானது ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் தொடர்ந்து கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுக்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா நீங்களே தான். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் நீங்க தான். நீங்க பண்ண புண்ணியம், இந்த புண்ணியத்தினுடைய பலனானது அந்த நல்லதை கொடுத்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்கும் காரணம் நீங்க செஞ்ச காரணம். ஆக வழக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நவ கிரகங்களை பத்தி பேசும்போது ஒவ்வொரு கிரகத்தை ஒவ்வொரு மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சனி பகவான். சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர், தர்மத்துக்கான அதிபதி. அவங்களுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க உலகத்துல. சனி பகவான் கொடுத்தாலும் கொடுப்பார், கெடுத்தாலும் கெடுப்பார். இப்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. சுக்கிரன், அவனுக்கு சுக்கிர தசை அடிச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த கிரகங்கள் யாரு, அவங்க எதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் பலாபலன்களை கொடுக்கிறாங்க. நவக்கிரகங்கள்
அம்மாவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கிறவங்க தான் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் சொந்தமா எந்த ஒரு விருப்பத்திலேயும் அவங்களுக்கு பிடிச்சா ஒரு மாதிரி, பிடிக்கலன்னா ஒரு மாதிரி எல்லாம் யாருக்கும் பலனை கொடுக்கிறது இல்லை. ஒருத்தர் என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்துக்கான பலன் வரும் பொழுது அந்த பலனை கொடுக்கிற அந்த கிரகமானது அந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஆக நவக்கிரகம்ன்றது சொந்தமா வந்து அவங்க முடிவெடுத்து செய்யறதில்லை. ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியம் என்ன இருக்கோ அதுக்கான பலனை கொடுக்கிறவங்க. உதாரணத்துக்கு பரீட்சைன்னு ஒண்ணு எழுதும் பொழுது அதுக்கு ரிசல்ட் கொடுக்கிற ஒருத்தர் இருப்பார். அந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்கும்னா, எப்படி பரீட்சை எழுதுனீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரிசல்ட் ஆனது இருக்கும், அந்த மார்க் ஆனது இருக்கும். அதே போலதான் நவகிரகங்கள். நவகிரகங்கள் ரிசல்ட் கொடுக்கிற வாதியார் மாதிரி. அவங்க சொந்தமா எதுவும் செய்யறதில்லை. நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ, என்ன காரியம் பண்ணிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கான பலனை கொடுக்கிறவங்க தான் நவகிரகம். ஆக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயும் கிரக சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல இவங்க இங்க இருப்பாங்க. அது அவங்க முடிவுபடி நிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய பூர்வ ஜென்ம கர்மாப்படி அந்த இடத்துல அவங்க வேலை செய்வாங்க. ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது நடக்குதோ அதுக்கும் நீங்க தான் காரணம். பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நல்ல காரியங்களுடைய பலனால அது நடக்கிறது. வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும், ஒரு சின்ன அடியிலிருந்து ஒரு பெரிய ஆபரேஷன் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் அதுக்கும் யார் காரணம்? தெரியாம பண்ண பாவங்களுடைய. ஆக வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னா பக்தியோட கூட நல்லவங்களா இருக்கணும், நல்ல காரியம் செய்யணும். ஏன்னா நீங்க செய்யற காரியம் தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறது. நல்லபடியா பரீட்சை எழுதுனா நல்ல மார்க், சரியா பரீட்சை எழுதுனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. ஆக நாம செய்யற காரியத்தை எல்லாமே நாம தான் காரணம் உணர்ந்து வெறும் பக்தியோட சும்மா அம்மா முன்னாடி போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு மட்டும் அழாமே, அதோட கூட அம்மாவுக்கு பிடிச்சவங்களா நாம் இருக்குமான்னு பார்க்க. அம்மாவுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்? அம்மாவனுடைய கருணை வந்தாதான், அம்மாவனுடைய அருள் கிடைச்சாதான் இந்த கஷ்டம் எல்லாம் போகும், இந்த கவலை எல்லாம் போகும். அம்மாவனுடைய கருணை எப்ப கிடைக்கும்? அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா தான் இந்த அம்மாவுடைய கருணை கிடைக்கும். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கிறது? அன்பா இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களை செய்யறது, நம்மளால முடிஞ்ச தர்மங்களை செய்யறது. தர்மம் ஏதோ பெருசா லட்சமா பண்ணணும்னு இல்லை. தர்மம்ன்றது என்ன அப்படின்னா, யாரால எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்யறது தான் தர்மம். வழக்கமா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, தர்மம் அப்படின்னா பணக்காரங்க தான்